திருப்பாவை 19ஆம் பாசுரம் மார்கழி மாதத்தின் 19ஆம் நாளில் உச்சரிக்கப்படும் இந்த பாசுரம் பத்தியையும் தெய்வத்துடன் உள்ள தொடர்பையும் மிக அழகாக சித்தரிக்கிறது. பாசுரம்: குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். மங்களமான குத்து விளக்குகள் ஒளிரும் இடத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட அழகிய கால்களை கொண்ட கட்டில் உள்ளது. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி பஞ்சு துணியில் செய்யப்பட்ட மெத்தை விரிக்கப்பட்டு அதில் கண்ணன் உறங்கிக் கிடக்கிறார். பஞ்சசயனம் என்பதன் மூலம் வாழ்க்கையின் மெல்லிய ஆத்மீக சுரூபத்தை குறிக்கிறது. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொத்து கொத்தாக மலர்கள் சூடிய கூந்தலையுடைய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கிடப்பது கண்ணன். இதன் மூலம் தெய்வத்துடன் உள்ள நெருக்கமான இணைப்பை கூறுகிறது. வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மலரின் நன்மத்தி போன்ற மார்பை உடையவனே, எங்களை அருளுடன் பேசும் பொருட்டு உன் வாயை திறவாய் என்று கோபியர்கள் வேண்டுகின்றனர். மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாளனை அழகிய பெரிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனை எங்கள் வேண்டுகோளுக்காக எழுப்ப வேண்டுமென்று கோபியர்கள் பாசமாக பேசுகின்றனர். எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். எந்த நேரமும் எந்த சூழலிலும் கண்ணனை துயிலெழ வைக்காமல் அவனை காத்து கொண்டிருக்கிறாள் நப்பின்னை. எத்தனையேலும் பிரிவாற்றகில்லையால் கண்ணனிடமிருந்து ஒருபொழுதும் பிரிவதை ஒப்புக்கொள்ள முடியாத அவளின் இயல்பை சொல்லுகின்றனர். தத்துவமன்று தகவு. பக்தர்களின் வேண்டுகோளுக்கு பதிலளிக்காமல் இருப்பது தெய்வீக தர்மமாகாது என்று கோபியர்கள் உன்னதமான தத்துவத்தை கூறுகின்றனர். பாசுரத்தின் ஆழமான பொருள்: குத்துவிளக்கு தெய்வீக ஒளியின் சின்னமாக குறிப்பிடப்படுகிறது. இது ஆன்மாவின் ஒளியை அடையும் முயற்சியாக கருதப்படுகிறது. கோட்டுக்கால் கட்டில் வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமான தத்துவங்களை இந்த கட்டில் குறிக்கிறது. இது தெய்வத்தின் மேல் நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதமாகும். கண்ணன் மற்றும் நப்பின்னையின் இணைப்பு. கண்ணன் பரமாத்மா, நப்பின்னை தீவிர பக்தி. இருவரின் இணைப்பில் உலகத்திற்கு அருளை பெற முடியும். பக்தியும் தெய்வமும் இணைந்த பிறகே ஆன்மாவின் வளர்ச்சி சாத்தியமாகும். கோபியர்கள் தங்கள் தெய்வீக மைந்தனை அடைய முயலும் அதீத ஆர்வம் மற்றும் விருப்பத்தை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. அவன் ஒரு வார்த்தை அருள் வழங்கினால் போதும் என்றே அவர்கள் கருதுகிறார்கள். நப்பின்னை தெய்வீக துணையாக காணப்படுகிறது. தெய்வத்தின் அருளை பக்தர்கள் அடையவும் தங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றவும் அவள் முக்கியமாக விளங்குகிறாள். பக்தர்களின் மனம் தெய்வத்தின் அருளை அடையும் தாகத்தில் முழுமையாக உறைந்து கிடக்கிறது. தெய்வத்தின் ஒரு வார்த்தை மட்டுமே அவர்களுக்கு போதும். தெய்வம் தனது பக்தர்களின் நலனுக்காக செயல்பட வேண்டும். தெய்வத்தை அடைய திரைமறைவு அல்லது தடைகள் இருக்கக்கூடாது. கோபியர்கள் தங்களின் உரிமையை வைத்து தெய்வத்தின் அருளை வேண்டுகிறார்கள். தெய்வத்தை தாமாக அறிய தங்களின் மனதை உருவாக்கிக் கொள்கின்றனர். தவம் மற்றும் தெய்வத்தை அடையும் முயற்சி. பக்தர்கள் தங்கள் மனதில் தெய்வத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையையும் அதை அடைய உறுதியான தவத்தையும் கையாள வேண்டும். தெய்வீக இணைப்பின் முக்கியத்துவம். பக்தி மற்றும் தெய்வத்தின் ஒற்றுமை மட்டுமே வாழ்க்கையின் உயர்ந்த இலக்கை அடைய உதவும். தெய்வத்தின் அருளை பெற நாம் தகுதியுடன் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பக்தர்கள் தங்கள் வேண்டுகோள்கள் தெய்வத்தின் தெய்வீக கருணையால் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டும். இந்த பாசுரம் எளிமையான பாசங்களையும் பக்தர்களின் தியாகத்தையும் தெய்வத்தின் கருணையின் ஆழத்தை விளக்குகிறது. கண்ணன் பக்தர்களின் நிம்மதியையும் நம்பிக்கையையும் உறுதியாக்குகிறார். திருப்பாவையின் இந்த பாசுரம் தெய்வத்தின் அருளை அடைய நமது மனதை தயார் செய்யும் ஒரு ஆன்மீக பயணமாகும்.